பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா, நம்ம ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க 2026 ஜனவரி 14 பொங்கல் ட்ரீட்டா தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் பீரியாட்டிக்கல் பிலிம் 90ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமா தான் இந்த பராசக்தி திரைப்படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தை இந்த படத்துல பேச போறாங்க. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம சுதா கொங்கரா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்ல இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சுதா கொங்கரா, ஜி பிரகாஷ் இவங்க இருவரும் காம்போல சுரரை போற்று அப்படின்ற ஒரு படம் டைரக்டா அமேசான் பிரைம்ல வெளிவந்து ரசிகர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா அந்த படம் மாறிடுச்சு. சோ அதே காம்போல இந்த பராசக்தி திரைப்படம் வெளிவர போறதுனால கண்டிப்பா இந்த திரைப்படமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்கு இந்த படத்தோடைய முதல் பாடல் ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடி அலையே அப்படின்ற ஒரு பாடல் ஜி பிரகாஷ் மியூசிக்ல சாண்ட்ரோலன், அதுக்கு அடுத்து ரவுடி பிபிதி இவங்க இருவரும் சேர்ந்து இந்த சாங்கை பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஆபீஸ்ல சொல்லியிருக்காங்க. ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்ச மாதிரி மாத்திருக்காங்க. ஆனா பர்சனலா எனக்கான சாங் பிடிச்சிருக்கு. ஆனா விஷுவலா பார்க்கும்போது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி ஃபுல் சாங்கா கேட்கும் போது நல்லா இருக்குமோ என்னமோ. சோ நம்ம எல்லாரும் அந்த சாங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்துருச்சு, சாங் வரல, எங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன எரராமா ஃபைனல் செக் இப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. ஏன்டா இத்தனை நாளா பண்ணாத அந்த ஃபைனல் செக் இப்பதான் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது என்ன மாதிரி ஒரு எத்திக்ஸ்னா, சொன்ன டைம்ல அந்த சாங் கொண்டு வந்துட்டா எல்லாரும் பாத்துருவாங்க. ஐ மீன் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த டைம்ல வந்து பாப்பாங்க இல்லையா. இதே ஒரு டைம் சொல்லிட்டு அந்த டைம்ல கொண்டு வராம கொஞ்சம் டிலே பண்ணி கொண்டு வந்தா நல்லா எங்கடா சாங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஐப்பு கிரியேட் ஆகும் பாத்தீங்களா. அது ஒரு எத்திக்ஸா இப்போதைக்கு எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபைனல் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. சாரி ஃபார் த டிலே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடி அலையே இந்த பராசக்தி படத்துடைய முதல் பாடல் வெளிவந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 5:30 மணிக்கு வரல, மேபி 6 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆனா இது வரைக்கும் சாங் வரல. அந்த சாங் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை கேட்டுட்டு அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அவருடைய கெரியர்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படமா இந்த படம் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம ரவி மோகனுக்குமே இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அவர் ஹீரோவா பண்ணியிருக்கிற ஜீனி படம் கூட மிகப்பெரிய ஃபிளாப்பு தான். ஆனா இந்த திரைப்படம் டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போற ஒரு திரைப்படமாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.